بسم الله الرحمن الرحيم حميم والكتاب المبين إنا جعلناه قرآنا عربيا لعلكم تعقلون وإنه في الكتاب لدينا لعلي حكيم. அத்தியாயம் அஸ்-ஸுஹ்ருஃப் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 89. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். ஹாமீம். இந்த தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக நாம் இதனை அரபி மொழியிலுள்ள குர்ஆனாக அமைத்துள்ளோம், நீங்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. மேலும் உண்மையில் இது உம்முல் கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நம்மிடம் உயர் அந்தஸ்துடையதும் ஞானம் நிறைந்ததுமான வேதமாகும் அது. أَفَنَضْرِبُ عَنكُمُ الذِّكْرَ صَفْحًا أَن كُنتُمْ قَوْمًا مُسْرِفِينَ وَكَمْ أَرْسَلْنَا مِن نَّبِيٍّ فِي الْأَوَّلِينَ وَمَا يَأْتِيهِم مِّن نَّبِيٍّ إِلَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ فَأَهْلَكْنَا أَشَدَّ مِنْهُمْ بَطْشًا وَمَضَى مَثَلُ الْأَوَّلِينَ. நீங்கள் வரம்பு மீறி சென்று விட்டிருக்கிறீர்கள் என்பதற்காக நாம் உங்கள் மீது வெறுப்படைந்து இந்த அறிவுரையை உங்களிடம் அனுப்பாமல் நிறுத்திவிடுவோமா என்ன? முன்பு வாழ்ந்து சென்ற சமூகங்களில் எத்தனையோ தூதர்களை நாம் அனுப்பியிருந்தோம். அவர்களிடம் வந்த எந்த தூதரையும் அவர்கள் பரிகாசம் செய்யாமல் இருந்ததில்லை. ஆக எந்த மக்கள் இவர்களை விட பன்மடங்கு வலிமை மிக்கவர்களாய் இருந்தார்களோ அவர்களை நாம் அழித்து விட்டோம். முன்பு வாழ்ந்த சமூகங்களின் முன்னுதாரணங்கள் சென்று விட்டிருக்கின்றன. وَلَئِن سَأَلْتَهُم مَّنْ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ لَيَقُولُنَّ خَلَقَهُنَّ الْعَزِيزُ الْعَلِيمُ. நீர் அவர்களிடம் வானங்கள் பூமி ஆகியவற்றை படைத்தவன் யார் என்று கேட்பீராயின் வல்லமையும் பேரறிவும் கொண்டவன்தான் அவற்றை படைத்தான் என்று அவர்கள் நிச்சயமாக கூறுவார்கள். الذي جعل لكم الأرض مهدا وجعل لكم فيها سبلا لعلكم تهتدون والذي نزل من السماء ماء بقدر فأنشرنا به بلدة ميتا كذلك تخرجون والذي خلق الأزواج كلها وجعل لكم من الفلك والأنعام ما تركبون لتستووا على ظهوره ثم تذكروا نعمة ربكم
رَبِّكُمْ إِذَا اسْتَوَيْتُمْ عَلَيْهِ وَتَقُولُوا سُبْحَانَ الَّذِي سَخَّرَ لَنَا هَذَا وَمَا كُنَّا لَهُ مُقْرِنِينَ وَإِنَّا إِلَى رَبِّنَا لَمُنقَلِبُونَ அவன்தான் உங்களுக்காக இந்த பூமியை தொட்டிலாக்கினான், அதிலே உங்களுக்காக பாதைகளை அமைத்தான், நீங்கள் நாடிய இடங்களுக்கான வழியை அடைவதற்காக. மேலும் வானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நீரை இறக்கினான், அதன் மூலம் இறந்த பூமிக்கு உயிர் கொடுத்து எழுப்பினான். இவ்வாறே ஒரு நாள் பூமிக்குள்ளிருந்து நீங்கள் வெளிக்கொணரப்படுவீர்கள். அவனே அனைத்து ஜோடிகளையும் படைத்தான். மேலும் உங்களுக்காக கப்பல்களையும் கால்நடைகளையும் வாகனங்களாய் அமைத்தவனும் அவனே. நீங்கள் அவற்றின் முதுகுகளின் மீது ஏறி அமர்வதற்காகவும் அவற்றின் மீது அமர்ந்து பிறகு உங்கள் இறைவனின் பேருதவியை நீங்கள் நினைவு கூர்ந்து இவ்வாறு பிரார்த்திப்பதற்காகவும் தான். தூய்மையானவன், மேலும் இவற்றையெல்லாம் எங்களுக்கு வசப்படுத்தி தந்தவன். இவற்றை அவன் வசப்படுத்தி தராவிட்டால் அவற்றை வசப்படுத்தும் ஆற்றல் எங்களிடம் இருக்கவில்லை. மேலும் நாங்கள் எங்கள் இறைவனிடம் ஒரு நாள் திரும்பிச் செல்லக்கூடியவர்களாவோம். وَجَعَلُوا لَهُ مِنْ عِبَادِهِ جُزْءًا إِنَّ الْإِنسَانَ لَكَفُورٌ مُبِينٌ இவர்கள் இவை அனைத்தையும் அறிந்து ஏற்றுக்கொண்ட பிறகும் அவனுடைய அடியார்களில் சிலரை அவனுடைய ஓர் அம்சமாக ஆக்கிவிட்டார்கள். உண்மை யாதெனில் மனிதன் வெளிப்படையாக நன்றி கொன்றவனாயிருக்கின்றான். اتخذ مما يخلق بنات وأصفاكم بالبنين وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِمَا ضَرَبَ لِلرَّحْمَنِ مَثَلًا ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ أَوَمَن يُنَشَّأُ فِي الْحِلْيَةِ وَهُوَ فِي الْخِصَامِ غَيْرُ مُبِينٍ என்ன, இறைவன் தன்னுடைய படைப்புகளிலிருந்து தனக்காக பெண் மக்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு உங்களுக்கு ஆண் மக்களை வழங்கி இருக்கின்றானா? மேலும் இவர்களுடைய நிலைமை என்னவெனில், எந்த பிள்ளைகளை கருணைமிக்க அந்த இறைவனோடு இவர்கள் பாவித்து சொல்கின்றார்களோ அந்த பிள்ளைகள் இவர்களில் எவரேனும் ஒருவருக்கு பிறந்திருப்பதாக நற்செய்தி சொல்லப்பட்டால் அவருடைய முகத்தில் இருள் சூழ்ந்து விடுகின்றது. மேலும் அவர் பெரும் துக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறார். என்ன, ஆபரணங்களில் வளர்க்கப்படுகின்ற விவாதத்தில் தம் கருத்தை முழுமையாக தெளிவுபடுத்த முடியாத பிள்ளைதான் அல்லாஹ்வின் பங்கில் வர வேண்டுமா? وَجَعَلُوا الْمَلَائِكَةَ الَّذِينَ هُمْ عِبَادُ الرَّحْمَنِ إِنَاثًا أَشَهِدُوا خَلْقَهُمْ سَتُكْتَبُ شَهَادَتُهُمْ وَيُسْأَلُونَ இவர்கள் கருணைமிக்க இறைவனின் சிறப்புக்குரிய அடியார்களான வானவர்களை பெண்கள் என தீர்மானித்துக் கொண்டனர். அவர்களுடைய உடலமைப்பை இவர்கள் பார்த்ததுண்டா? இவர்களின் சாட்சியம் எழுதி வைக்கப்படும். அதற்கு இவர்கள் பதிலளிக்க வேண்டியிருக்கும்.
وقالوا لو شاء الرحمن ما عبدناهم ما لهم بذلك من علم إن هم إلا يخرصون أم آتيناهم كتابا من قبله فهم به مستمسكون بل قالوا إنا وجدنا آباءنا على أمة وإنا على آثارهم مهتدون وكذلك ما أرسلنا من قبلك في قرية من نذير إلا قال مترفوها إنا وجدنا آباءنا على أمة وإنا على آثارهم مقتدون قال أولو جئتكم بأهدى مما وجدتم عليه آباءكم قالوا إنا بما أرسلتم به كافرون فانتقمنا منهم فانظر كيف كان عاقبة المكذبين மேலும் இவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் அவர்களை வணங்கக்கூடாது என கருணைமிக்க இறைவன் நாடியிருந்தால் ஒருபோதும் நாங்கள் அவர்களை வணங்கி இருக்க மாட்டோம். இந்த விவகாரத்தின் யதார்த்த நிலையை இவர்கள் உறுதியாக அறிந்திருக்கவில்லை. இவர்கள் வெறும் ஊகங்களிலேயே உழன்று கொண்டிருக்கிறார்கள். அல்லது இதற்கு முன்பு இவர்களுக்கு நாம் ஏதாவது வேதத்தை வழங்கி இருக்கின்றோமா? அந்த ஆதாரத்தை தம்முடைய வானவர் வழிபாட்டுக்கான அடிப்படையாக இவர்கள் பெற்றிருக்கிறார்களா? இல்லவே இல்லை. மாறாக இவர்கள் கூறுகின்றார்கள், எங்கள் முன்னோர் ஒரு வழிமுறையில் செல்வதை கண்டோம், அவர்களின் அடிச்சுவட்டில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு உமக்கு முன்பு எந்த ஊரில் எந்த எச்சரிப்பாளரை நாம் அனுப்பினாலும் அவ்வூரின் சுகபோகிகள் எங்கள் முன்னோர் ஒரு வழிமுறையில் செல்வதை கண்டோம், அவர்களின் அடிச்சுவட்டில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்றுதான் கூறினார்கள். ஒவ்வொரு தூதரும் அந்த மக்களிடம் இதைத்தான் கேட்டார். உங்கள் முன்னோர் எந்த வழியில் செல்வதை கண்டீர்களோ அதைவிட சரியான வழியை நான் காண்பித்தாலுமா நீங்கள் அந்த வழியில் சென்று கொண்டிருப்பீர்கள்? அவர்கள் எல்லா இறை தூதர்களுக்கும் அளித்து வந்த பதில் இதுவே. நீங்கள் எந்த தீனின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காக அனுப்பப்பட்டீர்களோ அந்த மார்க்கத்தை நாங்கள் நிராகரிக்கின்றோம். இறுதியில் அவர்களிடம் நாம் பழி வாங்கினோம். பொய்யென வாதிட்டவர்களின் கதி என்னவாயிற்று என்பதை பார்த்துக் கொள்ளும். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ وَقَوْمِهِ إِنَّنِي بَرَاءٌ مِّمَّا مَا تَعْبُدُونَ.
إِلَّا الَّذِي فَطَرَنِي فَإِنَّهُ سَيَهْدِينِ وَجَعَلَهَا كَلِمَةً بَاقِيَةً فِي عَقِبِهِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ بَلْ مَتَّعْتُ هَؤُلَاءِ وَآبَاءَهُمْ حَتَّى جَاءَهُمُ الْحَقُّ وَرَسُولٌ مُبِينٌ وَلَمَّا جَاءَهُمُ الْحَقُّ قَالُوا هَذَا سِحْرٌ وَإِنَّا بِهِ كَافِرُونَ இப்ராஹிம் தம்முடைய தந்தையிடமும் தம்முடைய சமூகத்தாரிடமும் கூறியதை நினைவு கூறுங்கள். நீங்கள் எவற்றை வணங்குகின்றீர்களோ அவற்றுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. என் தொடர்போ என்னை படைத்தவனுடன் மட்டும்தான் இருக்கின்றது. அவனே எனக்கு வழிகாட்டுவான். மேலும் இப்ராஹிம் தமக்கு பின் தம் வழித்தோன்றல்களிடம் இதே வார்த்தைகளை விட்டுச் சென்றார். அவர்கள் அவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அத்துடன் இவர்கள் மற்றவர்களை வழிபடத் தொடங்கிய போதும் நான் இவர்களை அழித்து விடவில்லை. ஆயினும் இவர்களுக்கும் இவர்களின் முன்னோருக்கும் நான் வாழ்க்கை வசதிகளை வழங்கிக் கொண்டிருந்தேன். எதுவரையெனில் இவர்களிடம் சத்தியமும் தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கும் ஒரு தூதரும் வரும் வரை. ஆனால் அந்த சத்தியம் இவர்களிடம் வந்தபோது இதுவோ சூனியம், இதனை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம் என்று இவர்கள் கூறிவிட்டனர். وَقَالُوا لَوْلَا نُزِّلَ هَذَا الْقُرْآنُ عَلَى رَجُلٍ مِّنَ الْقَرْيَتَيْنِ عَظِيمٍ أَهُمْ يَقْسِمُونَ رَحْمَةَ رَبِّكَ نَحْنُ قَسَمْنَا بَيْنَهُمْ مَعِيشَتَهُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَرَفَعْنَا بَعْضَهُمْ فَوْقَ بَعْضٍ دَرَجَاتٍ لِيَتَّخِذَ بَعْضُهُمْ بَعْضًا سُخْرِيًّا وَرَحْمَةُ رَبِّكَ خَيْرٌ مِّمَّا يَجْمَعُونَ وَلَوْلَا أَن يَكُونَ النَّاسُ أُمَّةً وَاحِدَةً لَّجَعَلْنَا لِمَن يَكْفُرُ بِالرَّحْمَٰنِ لِبُيُوتِهِمْ سُقُفًا مِّن فِضَّةٍ وَمَعَارِجَ عَلَيْهَا يَظْهَرُونَ وَلِبُيُوتِهِمْ أَبْوَابًا وَسُرُرًا عَلَيْهَا يَتَّكِئُونَ وَزُخْرُفًا وَإِن كُلُّ ذَلِكَ لَمَّا مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَالْآخِرَةُ عِندَ رَبِّكَ لِلْمُتَّقِينَ. மேலும் இவர்கள் கூறுகின்றனர், இந்த குர்ஆன் இவ்விரு ஊர்களிலும் உள்ள பெரிய மனிதர்களில் எவரேனும் ஒருவர் மீது ஏன் இறக்கியருளப்படவில்லை? என்ன,
இவர்கள் இறைவனிடம் அருட்கொடையை பங்கிடுகின்றார்களா? உலக வாழ்வில் இவர்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை நாம் தானே இவர்களிடையே பகிர்ந்தளிக்கின்றோம். மேலும் நாம் இவர்களில் சிலருக்கு வேறு சிலரை விட உயர் பதவியை அளித்தோம். இவர்களில் சிலர் வேறு சிலருடைய ஊழியத்தை பெற்றுக் கொள்வதற்காக. மேலும் இறைவனின் அருட்கொடை, அதாவது தூதுத்துவம், இவர்களுடைய தலைவர்கள் குவித்துக் கொண்டிருக்கும் செல்வத்தை விட மதிப்பு வாய்ந்ததாகும். மனிதர்கள் அனைவரும் தீய வழிமுறைகளை கடைபிடிக்கும் ஒரே சமுதாயத்தினராகி விடுவார்கள் எனும் நிலை இல்லாதிருந்தால், கருணைமிக்க இறைவனை நிராகரிப்பவர்களின் வீட்டு முகடுகளையும், அவர்கள் ஏறிச் செல்கின்ற படிக்கட்டுகளையும், அவர்களுடைய வீட்டு கதவுகளையும், அவர்கள் சாய்ந்திருக்கின்ற மஞ்சங்களையும் அனைத்தையும் வெள்ளியாகவும் தங்கமாகவும் நாம் ஆக்கியிருப்போம். இவை அனைத்தும் உலக வாழ்வுக்குரிய அற்ப சாதனங்களே அன்றி வேறில்லை. மறுமையோ அதிபதியிடத்தில் இறையச்சமுடையவர்களுக்கே உரியதாகும். وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ وَإِنَّهُمْ لَيَصُدُّونَهُمْ عَنِ السَّبِيلِ وَيَحْسَبُونَ أَنَّهُمْ مُهْتَدُونَ حَتَّى إِذَا جَاءَنَا قَالَ يَا لَيْتَ بَيْنِي وَبَيْنَكَ بُعْدَ الْمَشْرِقَيْنِ فَبِئْسَ الْقَرِينُ وَلَن يَنفَعَكُمُ الْيَوْمَ إِذ ظَّلَمْتُمْ أَنَّكُمْ فِي الْعَذَابِ مُشْتَرِكُونَ. எந்த மனிதன் கருணைமிக்க இறைவனின் அறிவுரையை விட்டுவிட்டு அலட்சியமாக இருக்கின்றானோ அவன் மீது ஒரு ஷைத்தானை நாம் ஏவி விடுகின்றோம். அவன் இவனுக்கு நண்பனாகி விடுகின்றான். அந்த ஷைத்தான்கள் இப்படிப்பட்டவர்களை நேர்வழியில் வரவிடாமல் தடுக்கின்றன. ஆனால் அவர்களோ தாம் சரியான வழியில் சென்று கொண்டிருப்பதாக எண்ணிக்கொள்கின்றனர். இறுதியில் இந்த மனிதன் நம்மிடம் வந்து சேரும் போது தனது ஷைத்தானை நோக்கி சொல்வான், அந்தோ எனக்கும் உனக்கும் இடையே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையிலான இடைவெளி இருந்திருக்க வேண்டுமே, நீயோ மிக மோசமான நண்பனாய் இருந்திருக்கின்றாய். அந்நேரம் அவர்களிடம் கூறப்படும், நீங்கள் கொடுமைகளை புரிந்துவிட்ட பின் இன்று இந்த பேச்சு உங்களுக்கு எவ்வித பயனும் அளிக்காது. நீங்களும் உங்களுடைய ஷைத்தான்களும் வேதனையில் பங்காளிகளாவீர்கள். أَفَأَنْتَ تُسْمِعُ الصُّمَّ أَوْ تَهْدِي الْعُمْيَ وَمَنْ كَانَ فِي ضَلَالٍ مُبِينٍ فَإِمَّا نَذْهَبَنَّ بِكَ فَإِنَّا مِنْهُمْ مُنْتَقِمُونَ أَوْ نُرِيَنَّكَ الَّذِي وَعَدْنَاهُمْ فَإِنَّا عَلَيْهِمْ مُقْتَدِرُونَ فَاسْتَمْسِكْ بِالَّذِي أُوحِيَ إِلَيْكَ إِنَّكَ عَلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ وَإِنَّهُ لَذِكْرٌ لَكَ وَلِقَوْمِكَ وَسَوْفَ تُسْأَلُونَ
واسأل من أرسلنا من قبلك من رسلنا أجعلنا من دون الرحمن آلهة يعبدون. நபியே, நீர் செவிடர்களை கேட்கச் செய்வீரா அல்லது குருடர்களுக்கும் பகிரங்கமான வழிகேட்டில் கிடப்பவர்களுக்கும் வழிகாட்டி விடுவீரா? இப்போது நாம் இவர்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டியுள்ளது. நாம் உம்மை உலகிலிருந்து எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது நாம் இவர்களுக்கு வாக்களித்திருக்கும் தீய கதியை கண்களுக்கு காண்பித்துக் கொடுத்தாலும் சரி, சின்னமாக நாம் இவர்களின் மீது முழு ஆற்றல் உடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே வஹீயின் மூலம் உமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் வேதத்தை நீர் உறுதியாய் பற்றி பிடிப்பீராக. சின்னமாக நீர் நேரிய வழியில் இருக்கின்றீர். உண்மையில் இந்த வேதம் உமக்கும் சமுதாயத்தினருக்கும் ஒரு மாபெரும் சிறப்பாகும். மேலும் விரைவில் நீங்கள் இதற்கு பதிலளிக்க வேண்டியிருக்கும். உமக்கு முன்னர் நாம் நம்முடைய எத்தனை தூதர்களை அனுப்பியிருந்தோமோ அவர்கள் அனைவரிடத்திலும் நீர் கேட்டுப் பாரும். கருணைமிக்க ஏக இறைவனை தவிர வழிபடுவதற்கு வேறு கடவுளரை நாம் நியமித்திருந்தோமா என்ன? وَلَقَدْ أَرْسَلْنَا مُوسَى بِآيَاتِنَا إِلَى فِرْعَوْنَ وَمَلَئِهِ فَقَالَ إِنِّي رَسُولُ رَبِّ الْعَالَمِينَ. فَلَمَّا جَاءَهُم بِآيَاتِنَا إِذَا هُمْ مِنْهَا يَضْحَكُونَ. وَمَا نُرِيهِمْ مِنْ آيَةٍ إِلَّا هِيَ أَكْبَرُ مِنْ أُخْتِهَا وَأَخَذْنَاهُمْ بِالْعَذَابِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. وَقَالُوا يَا أَيُّهَا السَّاحِرُ ادْعُ لَنَا رَبَّكَ بِمَا عَهِدَ عِندَكَ إِنَّنَا لَمُهْتَدُونَ. فَلَمَّا كَشَفْنَا عَنْهُمُ الْعَذَابَ إِذَا هُمْ يَنكُثُونَ. وَنَادَى فِرْعَوْنُ فِي قَوْمِهِ قَالَ يَا قَوْمِ أَلَيْسَ لِي مُلْكُ مِصْرَ وَهَٰذِهِ الْأَنْهَارُ تَجْرِي مِن تَحْتِي أَفَلَا تُبْصِرُونَ. أَمْ أَنَا خَيْرٌ مِّنْ هَذَا الَّذِي هُوَ مَهِينٌ وَلَا يَكَادُ يُبِينُ. فَلَوْلَا أُلْقِيَ عَلَيْهِ أَسْوِرَةٌ مِّن ذَهَبٍ أَوْ جَاءَ مَعَهُ الْمَلَائِكَةُ مُقْتَرِنِينَ. நாம் மூசாவை நம்முடைய சான்றுகளுடன் பிர்அவுனிடமும் அவனுடைய அரசவை பிரதானிகளிடமும் அனுப்பினோம். அவர் சென்று கூறினார், நான் உலக மக்கள் அனைவருடைய இறைவனின் தூதராயிருக்கின்றேன். பின்னர் அவர் நம்முடைய சான்றுகளை அவர்கள் முன் சமர்ப்பித்த போது அவற்றை அவர்கள் ஏளனம் செய்து சிரித்தார்கள்.
ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சான்றுகளை காண்பித்து வந்தோமெனில் அதில் ஒவ்வொன்றும் அதற்கு முந்திய சான்றை விட கடினமானதாக இருந்தது. மேலும் அவர்களை நாம் சோதனையில் ஆழ்த்தினோம். அவர்கள் தங்களுடைய நடத்தையிலிருந்து விலகிவிட வேண்டும் என்பதற்காக. வேதனையில் ஆழ்த்திய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் கூறினார்கள், சூனியக்காரரே, அதிபதியிடமிருந்து உமக்கு கிடைத்திருக்கும் அந்தஸ்தின் அடிப்படையில் எங்களுக்காக அவனிடம் இறைஞ்சும், நாங்கள் சின்னமாக நேரிய வழிக்கு வந்து விடுவோம். ஆனால் அவ்வாறே அவர்களை விட்டு தண்டனையை நாம் விலக்கிய போது அவர்கள் வாக்கு மீறினார்கள். ஒரு நாள் பிராவுன் தன் சமூகத்தினரை நோக்கி கூறினான், என் மக்களே, எகிப்தின் அரசாட்சி என்னுடையதல்லவா? இந்த ஆறுகள் எனக்கு கீழே அல்லவா ஓடிக்கொண்டிருக்கின்றன? என்ன உங்களுக்கு தெரியவில்லையா? நான் சிறந்தவனா அல்லது கேவலமானவனும் தன்னுடைய கருத்தை தெளிவாக எடுத்து கூறவும் இயலாதவனுமான இந்த மனிதன் சிறந்தவனா? ஏன் இவனுக்கு தங்க காப்புகள் இறக்கித் தரப்படவில்லை? அல்லது வானவர்களின் ஒரு குழு இவனுடன் ஏன் வரவில்லை? فاستخف قومه فأطاعوه إنهم كانوا قوما فاسقين فلما آسفونا انتقمنا منهم فأغرقناهم أجمعين فجعلناهم سلفا ومثلا للآخرين. அந்த ஃபிரௌன் தன்னுடைய சமூகத்தாரை சாதாரணமாக கருதினான். அவர்கள் அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். உண்மையில் அவர்கள் பாவம் புரியும் மக்களாகவே இருந்தனர். இறுதியில் அவர்கள் நம்மை கோபமடைய செய்த போது நாம் அவர்களிடம் பழி வாங்கினோம். அவர்கள் அனைவரையும் மூழ்கடித்தோம். பிற்கால மக்களுக்கு முன்னோடிகளாகவும் படிப்பினையூட்டும் முன்னுதாரணங்களாகவும் அவர்களை ஆக்கி வைத்தோம். وَلَمَّا ضُرِبَ ابْنُ مَرْيَمَ مَثَلًا إِذَا قَوْمُكَ مِنْهُ يَصِدُّونَ وَقَالُوا أَآلِهَتُنَا خَيْرٌ أَمْ هُوَ مَا ضَرَبُوهُ لَكَ إِلَّا جَدَلًا بَلْ هُمْ قَوْمٌ خَصِمُونَ إِنْ هُوَ إِلَّا عَبْدٌ أَنْعَمْنَا عَلَيْهِ وَجَعَلْنَاهُ مَثَلًا لِبَنِي إسرائيل وَلَوْ نَشَاءُ لَجَعَلْنَا مِنكُم مَلَائِكَةً فِي الْأَرْضِ يَخْلُفُونَ وَإِنَّهُ لَعِلْمٌ لِلسَّاعَةِ فَلَا تَمْتَرُنَّ بِهَا وَاتَّبِعُونِ هَذَا صِرَاطٌ مُسْتَقِيمٌ وَلَا يَصُدَّنَّكُمُ الشَّيْطَانُ إِنَّهُ لَكُمْ عَدُوٌّ مُبِينٌ وَلَمَّا جَاءَ عِيسَى بِالْبَيِّنَاتِ قَالَ قَدْ جِئْتُكُمْ بِالْحِكْمَةِ
قَالَ قَدْ جِئْتُكُمْ بِالْحِكْمَةِ وَلِأُبَيِّنَ لَكُمْ بَعْضَ الَّذِي تَخْتَلِفُونَ فِيهِ فَاتَّقُوا اللَّهَ وَأَطِيعُونِ إِنَّ اللَّهَ هُوَ رَبِّي وَرَبُّكُمْ فَاعْبُدُوهُ هَذَا صِرَاطٌ مُسْتَقِيمٌ فَاخْتَلَفَ الْأَحْزَابُ مِنْ بَيْنِهِمْ فَوَيْلٌ لِّلَّذِينَ ظَلَمُوا مِنْ عَذَابِ يَوْمٍ أَلِيمٍ. மேலும் மரியத்தின் குமாரர் உதாரணமாக எடுத்துச் சொல்லப்பட்ட உடனேயே சமூக மக்கள் ஆர்ப்பரித்தெழுந்தனர். எங்கள் கடவுள்கள் சிறந்தவையா அல்லது அவரா என்று கேட்டனர். அவர்கள் இந்த உதாரணத்தை முன்வைத்தது வெறும் வீண் வாதத்திற்குத்தான். உண்மையில் இவர்கள் குதர்க்கம் செய்யும் மக்களேயாவர். மரியத்தின் குமாரரை பொறுத்தவரையில் அவர் ஓர் அடியாரேதான். அவர் மீது நாம் அருள் புரிந்திருந்தோம். இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களுக்கு நமது ஆற்றலின் முன்னுதாரணமாக அவரை நாம் ஆக்கியிருந்தோம். நாம் நாடியிருந்தால் உங்களிலிருந்து வானவர்களை படைத்திருப்போம். அவர்கள் உங்களின் பிரதிநிதிகளாய் பூமியில் திகழ்ந்திருப்பார்கள். மேலும் அவர் மரியத்தின் குமாரர் உண்மையில் மறுமையின் ஓர் அறிகுறியாக திகழ்கின்றார். எனவே நீங்கள் அதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம். நான் கூறுவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுவே நேரிய வழியாகும். ஷைத்தான் உங்களை இதிலிருந்து தடுத்துவிட வேண்டாம். அவன் உங்களுடைய பகிரங்க விரோதியாக இருக்கின்றான். மேலும் ஈசா தெளிவான சான்றுகளை கொண்டு வந்த போது கூறினார், நான் உங்களிடம் ஞானத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். மேலும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்றீர்களோ அவற்றில் சிலவற்றின் உண்மை நிலையை உங்களிடம் விளக்கி காட்டுவதற்காகவும் வந்திருக்கின்றேன். எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், எனக்கு கீழ்ப்படியுங்கள். உண்மையில் அல்லாஹுதான் என்னுடைய அதிபதி, உங்களுடையவும் அதிபதி. ஆகவே அவனையே நீங்கள் வணங்குங்கள். இதுவே நேரிய வழியாகும். ஆனால் அவர் இந்த தெளிவான அறிவுரையை வழங்கியும் அந்த கூட்டத்தினர் தமக்குள் வேறுபட்டனர். எனவே கொடுமை புரிந்தவர்களுக்கு அழிவுதான், துன்புறுத்தக்கூடிய ஒரு நாளின் தண்டனையின் வாயிலாக. هَلْ يَنظُرُونَ إِلَّا السَّاعَةَ أَن تَأْتِيَهُم بَغْتَةً وَهُمْ لَا يَشْعُرُونَ الْأَخِلَّاءُ يَوْمَئِذٍ بَعْضُهُمْ لِبَعْضٍ عَدُوٌّ إِلَّا الْمُتَّقِينَ يَا عِبَادِ لَا خَوْفٌ عَلَيْكُمُ الْيَوْمَ وَلَا أَنْتُمْ تَحْزَنُونَ الَّذِينَ آمَنُوا بِآيَاتِنَا وَكَانُوا مُسْلِمِينَ ادخلوا الجنة أنتم وأزواجكم تحبرون يطاف عليهم بصحاف من ذهب وأكواب وفيها ما تشتهيه الأنفس وتلذ الأعين وأنتم فيها خالدون
تِلْكَ الْجَنَّةُ الَّتِي أُورِثْتُمُوهَا بِمَا كُنتُمْ تَعْمَلُونَ لَكُمْ فِيهَا فَاكِهَةٌ كَثِيرَةٌ مِنْهَا تَأْكُلُونَ என்ன இவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் திடீரென மறுமை நாள் தங்களிடம் வந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்களா? அந்த நாள் வந்துவிடும் பொழுது இரையச்சத்துடன் வாழ்ந்தவர் தவிர ஏனைய நண்பர்கள் அனைவருமே ஒருவருக்கொருவர் பகைவர்களாகி விடுவார்கள். அந்நாளில் நம் வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் கீழ்ப்படிந்தவர்களாகவும் விளங்கியவர்களிடம் கூறப்படும், என் அடியார்களே, இன்று உங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, உங்களுக்கு எவ்வித துயரமும் ஏற்படாது. நுழைந்து விடுங்கள் சுவனத்தில், நீங்களும் உங்கள் மனைவியரும். அங்கு நீங்கள் மகிழ்விக்கப்படுவீர்கள். தங்கத் தட்டுகளும் கோப்பைகளும் அவர்களுக்கிடையே சுற்றி வந்து கொண்டிருக்கும். மனங்கள் விரும்பக்கூடிய, கண்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அங்கு இருக்கும். அவர்களிடம் கூறப்படும், இங்கு நீங்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பீர்கள். நீங்கள் உலகில் செய்து கொண்டிருந்த செயல்களின் காரணத்தால் இந்த சுவனத்திற்கு வாரிசுகளாய் ஆக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களுக்காக இங்கு ஏராளமான கனிகள் உள்ளன, அவற்றை நீங்கள் உண்பீர்கள். இன்னல் முஜ்ரிமீன ஃபீ அஸாபி ஜஹன்னம காலிதூன் லா யுஃபத்தரு அன்ஹும் வஹும் ஃபீஹி முப்லிஸூன் وَمَا ظَلَمْنَاهُمْ وَلَكِنْ كَانُوا هُمُ الظَّالِمِينَ وَنَادَوْا يَا مَالِكُ لِيَقْضِ عَلَيْنَا رَبُّكَ قَالَ إِنَّكُمْ مَاكِثُونَ لَقَدْ جِئْنَاكُمْ بِالْحَقِّ وَلَكِنَّ أَكْثَرَكُمْ لِلْحَقِّ كَارِهُونَ குற்றவாளிகளோ நரக வேதனையில் நிரந்தரமாக வீழ்ந்து கிடப்பார்கள். அவர்களின் வேதனை கொஞ்சமும் குறைக்கப்பட மாட்டாது. அவர்கள் அதில் நிராசையுற்றிருப்பார்கள். நாம் அவர்களுக்கு கொடுமை இழைக்கவில்லை, மாறாக அவர்கள் தமக்குத்தாமே கொடுமை இழைத்துக் கொண்டார்கள். அவர்கள் மன்றாடுவார்கள், மாலிகே, உம் அதிபதி எங்கள் பிரச்சனையை முடித்துவிட்டால் நன்றாயிருக்குமே. அவர் பதிலளிப்பார், நீங்கள் இப்படியே கிடப்பீர்கள். நாம் உங்களிடம் சத்தியத்தை கொண்டு வந்திருந்தோம், ஆனால் உங்களில் பெரும்பாலோருக்கு சத்தியமே வெறுப்பாக இருந்தது. أَمْ أَبْرَمُوا أَمْرًا فَإِنَّا مُبْرِمُونَ أَمْ يَحْسَبُونَ أَنَّا لَا نَسْمَعُ سِرَّهُمْ وَنَجْوَاهُمْ بَلَى وَرُسُلُنَا لَدَيْهِمْ يَكْتُبُونَ என்ன, இவர்கள் ஏதேனும் திட்டவட்டமான நடவடிக்கை எடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றார்களா? அப்படியானால் நாமும் உரிய நடவடிக்கை எடுத்தே தீருவோம். என்ன, இவர்களின் ரகசியங்களையும் கிசுகிசுப்புகளையும் நாம் கேட்பதில்லை என்று இவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? நாம் அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நம் வானவர்கள் அவர்களின் அருகில் எழுதிக் கொண்டிருக்கின்றார்கள். قُلْ إِن كَانَ لِلرَّحْمَنِ وَلَدٌ فَأَنَا أَوَّلُ الْعَابِدِينَ سُبْحَانَ رَبِّ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ رَبِّ الْعَرْشِ عَمَّا يَصِفُونَ
فذرهم يخوضوا ويلعبوا حتى يلاقوا يومهم الذي يوعدون. அவர்களிடம் கூறும், உண்மையில் கருணைமிக்க இறைவனுக்கு ஏதேனும் பிள்ளைகள் இருந்திருக்குமானால் அனைவரையும் விட முதலில் வணங்குபவனாக நான் இருந்திருப்பேன். தூய்மையானவன், வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் அரிசின் உரிமையாளனுமான இறைவன். இவர்கள் அவனோடு சேர்த்து சொல்கின்ற அனைத்தையும் விட்டு, சரி, இவர்களை நீர் விட்டுவிடும். அவர்கள் தங்களின் வீண் கற்பனைகளில் மூழ்கி இருக்கட்டும், தங்களின் விளையாட்டில் லயித்திருக்கட்டும். அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்ற நாளை அவர்கள் சந்திக்கும் வரை. وَهُوَ الَّذِي فِي السَّمَاءِ إِلَٰهٌ وَفِي الْأَرْضِ إِلَٰهٌ وَهُوَ الْحَكِيمُ الْعَلِيمُ. وَتَبَارَكَ الَّذِي لَهُ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا بَيْنَهُمَا وَعِندَهُ عِلْمُ السَّاعَةِ وَإِلَيْهِ تُرْجَعُونَ. அவன் ஒருவனே வானத்திலும் இறைவன், பூமியிலும் இறைவன். மேலும் அவனே நுண்ணறிவாளன், யாவும் அறிந்தவன். மேலும் வானங்கள், பூமி மற்றும் அவ்விரண்டிற்கும் இடையிலுள்ள அனைத்தினுடையவும் ஆட்சி எவனுடைய பிடியில் உள்ளதோ அவன் மிக உயர்ந்தவன். மேலும் மறுமை எப்போது வரும் எனும் ஞானம் அவனிடமே உள்ளது. அவனிடமே நீங்கள் அனைவரும் திரும்ப கொண்டு செல்லப்படுவீர்கள். وَلَا يَمْلِكُ الَّذِينَ يَدْعُونَ مِن دُونِهِ الشَّفَاعَةَ إِلَّا مَن شَهِدَ بِالْحَقِّ وَهُمْ يَعْلَمُونَ. அவனை விட்டுவிட்டு இவர்கள் எவர்களை அழைக்கின்றார்களோ அவர்கள் பரிந்துரைக்கும் எந்த அதிகாரத்தையும் பெற்றிருக்கவில்லை. ஆனால் எவர்கள் ஞானத்தின் அடிப்படையில் சத்தியத்திற்கு சான்று பகர்ந்தார்களோ அவர்களை தவிர. وَلَئِن سَأَلْتَهُم مَّنْ خَلَقَهُمْ لَيَقُولُنَّ اللَّهُ فَأَنَّى يُؤْفَكُونَ. وَقِيلِهِ يَا رَبِّ إِنَّ هَؤُلَاءِ قَوْمٌ لَّا يُؤْمِنُونَ. இவர்களை படைத்தவன் யார் என்று நீர் இவர்களிடம் கேட்டால் அல்லாஹ் என்று இவர்களே கூறுவார்கள். பிறகு எங்கிருந்து இவர்கள் திசை திருப்பப்படுகின்றார்கள்? என் அதிபதியே, இவர்கள் ஏற்றுக்கொள்ளாத மக்களாயிருக்கின்றனர் எனும் இறை தூதரின் இந்த வார்த்தையின் மீது சத்தியமாக. فَاصْفَحْ عَنْهُمْ وَقُلْ سَلَامٌ فَسَوْفَ يَعْلَمُونَ. சரி நபியே, இவர்களுடைய செயல்களை பொறுத்துக் கொள்ளும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று கூறும். விரைவில் இவர்கள் அறிந்து கொள்வார்கள்.